Hi students, I am Kalavadi here. Today we see parallax method. What is meant by parallax method? So parallax method, we use this method to calculate the very large distances. One. And then next, parallax means apparent change. What is the use of parallax method? Just we can use this method to find the very large distance between the earth and stars. Okay, now let us see very large distance such as the distance of a planet or a star from the earth can be measured by the parallax method. The next, parallax is the name given to the apparent change in the position of an object with respect to background. Background பொறுத்து அந்த apparent change ஒரு தோற்றம், அதாவது ஒரு செயல், ஒரு ஆக்ஷன் நடந்த மாதிரி தோன்றும், ஆனா உண்மையிலுமே அது நடக்கல. That is called the apparent change in the position of an object with respect to the background when the object is seen from two different positions. ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பி அப்படிங்கிற பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து லெஃப்ட் ஐ ரைட் ஐ ரெண்டு ஐயில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஐயில் நம்ம பார்க்கும்போது ரைட் ஐ அப்போ என்ன பண்ணியிருக்கணும், க்ளோஸ் பண்ணியிருக்கணும். when see through the left eye, that time closing the right eye. அப்போ பார்க்கும்போது அந்த பியில் இருந்த ஆப்ஜெக்ட்டு ஆரில் இருக்க மாதிரி தோன்றும், பட் ஆக்சுவலாக அது எங்கே தான் இருக்கு, பியில் தான் இருக்கு. அதே சேம் டைம் நம்ம when see through the right eye, that time closing the left eye அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கும், இந்த இடத்துல பொசிஷன் அந்த மாதிரி மாறி இருக்கும். கிராஸா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பட் மாறி இருக்கிற மாதிரி தோன்றும், பட் உண்மையிலுமே அந்த ஆப்ஜெக்ட் எங்கே தான் இருக்கு, அந்த பி அப்படிங்கிற பிளேஸில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் பேரலாக்ஸ் மெத்தட். இப்போ இந்த டயக்ராம் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து லெஃப்ட் ஐ, இது என்ன அப்படின்னு கேட்டால் ரைட் ஐ. அந்த லெஃப்ட் ஐக்கும் ரைட் ஐக்கும் இன்பிட்வீன் டிஸ்டன்ஸை டேக்கன் அஸ் பி பேஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது நம்ம வந்து நம்ம வச்சிருந்தோம் ஒரு ஆப்ஜெக்ட்டு, அந்த ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஓ டு எல் இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் எக்ஸ். இப்போ எல்ஓ angle LOR, that is called theta. Okay, we'll see next slide. The shift in the position of an object when viewed with two eyes, keeping one eye closed at a time, is known as parallax. Just ஒரு பென் எடுத்துட்டு நம்ம வந்து எப்படி நினைக்கணும், ஒரு வாலை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்கள் கையில் ஒரு பென் எடுத்துக்கிறீங்க. அந்த பென் எடுத்துகிட்டு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ஃபோர்ஹெட் நேரு ஸ்ட்ரெயிட்டாக லாங்காக வச்சுக்கிறீங்க. எவ்வளோ உங்கள் கை நீட்டமோ அந்த லாங் எட்ஜில் அப்படி கையை ஸ்ட்ரெயிட்டாக நீட்டிட்டு அந்த எட்ஜில் நீங்கள் ஒரு பென் பிடிச்சிக்கிறீங்க. அப்போ பென் பிடிச்சிட்டு அப்போ வந்து when viewed with two eyes, ஃபஸ்ட் டைம் வந்து என்னது, டூ ஐஸ்லேயும் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. the next time keeping one eye closed at a time. அப்போ ஒன் ஐ க்ளோஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்டினுடைய பொசிஷன் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் லைட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி தோன்றும். ஆனால் பட் அந்த ஆப்ஜெக்டினுடைய பொசிஷன் நீங்கள் அப்படியே உங்கள் கையில் சேஞ்ச் பண்ணாமல் தான் பிடிச்சிருக்கீங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், அதாவது இப்போ நீங்கள் ரைட் ஐயில் பார்த்தீங்கன்னா அது லைட்டாக லெஃப்ட் சைடு மூவ் ஆன மாதிரியும், லெஃப்ட் ஐயில் மட்டும் பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் லைட்டாக ரைட் சைடு மூவ் ஆன மாதிரியும் ஒரு அப்பேரண்ட் சேஞ்சு. உண்மையிலுமே அந்த ஆப்ஜெக்டை நம்ம மூவ் பண்ணலை, பட்டு நம்ம எப்படி பார்க்குறோம், த ஷிஃப்ட் இன் த பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஷிஃப்ட் ஆன மாதிரி நமக்கு தோன்றும். எப்படி அப்படின்னு பார்த்தா கீப்பிங் ஒன் ஐ க்ளோஸ்ட் அட் அ டைம், ஒரு டயத்தில் ஐயை வந்து மாற்றி மாற்றி ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஐயில் பார்க்குறீங்க, அப்போ ரைட் ஐ க்ளோஸ் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட்டு ரைட் ஐயில் பார்க்கும்போது லெஃப்ட் ஐ என்னவாக இருக்கணும், க்ளோஸ் ஆகிருக்கணும். அப்போ நமக்கு ஒரு அப்பேரண்ட் சேஞ்சஸ் தெரியும், ஒரு இன்பிட்வீன் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தோன்றும். அந்த அந்த ஒரு இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் இருக்கும், அந்த சேஞ்ச் ஆன மாதிரி உங்களுக்கு வந்து என்னாகும் தோணும். சரி, இப்போ நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை வந்து கையோட எண்டில் பிடிச்சிருப்பீங்க, அதுதான் வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம் ஓ.
Then next வந்து இது left eye இது வந்து right eye. ஸோ அந்த left eye, right eye அந்த ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த left eye in between distance x. அதே மாதிரி இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் R to O என்ன அப்படின்னு கேட்டால் x in between distance. இப்போ angle LOR in between angle is theta. Okay, the distance between the left eye and the right eye in this case is the basis. So on the in between distance we will call it the basis. Okay, taking LR as an arc of length B and the radius LO is equal to RO is equal to x. The LR arc of length just இந்த சர்க்கிளோட பாயிண்ட் சென்டர் ஓன்னு நீங்கள் இதை வச்சுட்டிங்கன்னா இது வந்து என்னது ஒரு லார்ஜ் சர்க்கிள் ஷேப். அந்த சர்க்கிள் ஷேப்பில் ஒரு ஒன் செக்டாரை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா இதுதான் ஆர்க் ஆஃப் லென்த். த ஆர்க் ஆஃப் லென்த் வில் கால்ட் த பேசிஸ். ஓகே, தென் ஆங்கிள் LOR is called the parallax angle. Okay, the next just what's the use of parallax method? Just we can calculate the very large distance by using the parallax method. Okay, so theta is equal to B. Theta is equal to opposite B divided hypotenuse x. Theta is equal to B by x. B is the basis. In the left eye, right eye in between distance we know that. So on the B substitute பண்றோம். We need x. X தான் unknown distance. இந்த தீட்டாவும் நமக்கு தெரியும். இந்த ஆப்ஜெக்ட் நம்ம இந்த இடத்துல particular distanceல இதுக்கு in between angle theta. So அப்போ theta cross multiply பண்ணி x equal to B by theta. So on the unknown distance we can calculate by using the parallax method. Okay, next slide. Determination of distance of moon from the earth. Determination of distance of moon from the earth என்ன இதை யூஸ் பண்ணி parallax method. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஜஸ்ட்டு ஒரு ரூமில் தான் நம்ம வந்து ஒரு பென்சிலை ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து அதனோட அப்பேரண்ட் சேஞ்சை நம்ம வந்து சும்மா ஒரு அனலைஸ் பண்ணணும். இப்போ அதே மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி நம்ம எர்த்துக்கும் ஒரு ஸ்டார் மூன் அதனோட இன்பிட்வீன் டிஸ்டன்ஸை ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி செலக்ட் டயாமெட்ரிக்கலி டூ ஆப்போசிட் பிளேசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சென்னையில் ஒரு பிளேஸ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அந்த சென்னைக்கு ஆப்போசிட்டில் அப்படியே டயாமெட்ரிக்கலி ஆப்போசிட் இது என்ன எடுத்துக்கலாம், அந்த சைடு வந்து நம்ம கேரளானோட எண்டு டாப் எண்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு சர்க்கிள் பிளேசஸ் டயாமெட்ரிக்கலி ஆப்போசிட் பிளேசஸ். இப்போ இந்த கேரளானோடைய லாஸ்ட் எண்டு எடுத்துக்கலாம். சரியா? இல்லை அப்படின்னா இந்த ஒடிசா மும்பை அது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ ஒடிசா திஸ் இஸ் த மும்பை. அப்படி டயாமெட்ரிக்கலி டூ ஆப்போசிட் பிளேசஸ் எர்த்தில் ஒரு டயாமெட்ரிக்கலி டூ ஆப்போசிட் பிளேசஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த ஆப்போசிட் பிளேசஸ் தான் ஏ அண்ட் பி. இது சர்க்கிள். இப்போ இந்த டயக்ராமை நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்மளே ட்ரா பண்ணது. ஜஸ்ட் அந்த எப்படி டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏ அண்ட் பி இஸ் த டூ டயாமெட்ரிக்கலி ஆப்போசிட் பிளேசஸ். அதனோட இன்பிட்வீன் நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியும் இல்லையா? இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் இப்போ ஒடிசா நீங்கள் மும்பை செலக்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் வி நோ தட். அதனுடைய சென்டர் பாயிண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். சரி, அந்த சென்டர் தான் சின்னு வச்சுக்கிறோம். அப்போ அந்த C2 இந்த இது என்ன அப்படின்னு கேட்டால் இதுதான் சிஆர் சென்டர் ஆஃப் தி எர்த்துன்னு வச்சுக்கலாம். சிஆர் சென்டர் ஆஃப் த எர்த். அந்த நம்ம வந்து ரெண்டு பிளேஸை செலக்ட் பண்ணி அதனுடைய சென்டர் பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம 3 டிஸ்டன்ஸ் இது பண்ணிக்கிறோம். ஜென்ரலாக நமக்கு வந்து இந்த சி அப்படிங்கிறது சென்டர் ஆஃப் த எர்த்து. அந்த எர்த்தில் 2 டயாமெட்ரிக்கலி ஆப்போசிட் பிளேசஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த சென்டர் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த 3 டிஸ்டன்ஸ் தான் நவ் வி ஹாவ் டு கால்குலேட். ஸோ ஜஸ்ட் இந்த ஏ அண்டு பி. ஓகே, இப்போ ஏ அண்ட் பி இந்த ஏ பாயிண்ட்லேருந்து just we can see moon through the telescope. அந்த டெலஸ்கோப் மூலமா நம்ம மூணை பார்க்குறோம் from the point A. and at the same time அடுத்த நெக்ஸ்ட் அந்த B பாயிண்ட்லேருந்து we can see the moon through the telescope. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டால் அந்த மூணை பார்க்குறோம். நான் மூணை பார்த்துட்டு இப்போ அதுக்குரிய லைன் தான் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இமேஜினேஷனில் நம்ம புக்கில் ட்ரா பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு இந்த மூணுக்கு நியரஸ்ட் ஸ்டார் எங்கேருந்து, ஃப்ரம் த பாயிண்ட் ஏலேருந்து வி கேன் சீன்
the moon through the telescope. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ஸ்டார் S1 இந்த மூணுக்கு இந்த சைடு இங்கே ஒரு நியரஸ்ட் ஸ்டார் S1 செலக்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ அதனுடைய லைன் தான் செலக்ட் பண்ணி வச்சிடறோம். தென் சேம் டைம் பியிலிருந்து அகெயின் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் S2 ஒரு செகண்ட் ஸ்டாரை இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் செலக்ட் பண்ணுறோம். இப்போ இதனுடைய லைனை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த பிளேஸ்லேருந்து இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி ட்ரா பண்ணிக்கிறோம். அப்போ இந்த ஆங்கிள் இப்போ இதுக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி போட முடியும். எந்த மூணை பார்த்தோமோ அது நேராக அதுக்கு ஒரு ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ இங்கேருந்து இதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக தானே செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மூணுலேருந்து நியரஸ்ட் ஸ்டாரு இந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாக செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ இன் பிட்வீன் ஆங்கிள் θ1 ஹியர் θ2. தென் நெக்ஸ்ட்டு இது நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக தான் இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். கன்வீனியன்ட்டுக்காக நம்மளே ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இது 2 parallel lines, இது ஒரு ஒன் parallel line, இது another parallel line. another parallel line in between லைனில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம போட்டோம் அப்படின்னு கேட்டால் இந்த ஆங்கிளும் இந்த adjacent angles நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும், θ1 இந்த இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் ஈக்குவல் தான். இந்த ஆங்கிளை நம்ம போய் மெஷர் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம இந்த பிளேஸ்லேருந்து இங்கே வந்து θ1 அட் சேம் டைம் இங்கே அதே மாதிரி θ2 எடுத்துக்கிறோம். அப்போ இந்த θ இங்கே போய் மூணுக்கு பக்கத்தில் நம்ம ஒரு ஆங்கிள் எடுத்துகிட்டு போய் நம்ம நேரடியாக போயோ மெஷர் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வை இங்கே வந்து θ1 ஃபார்ம் பண்ணுறோம், இங்கே θ2. ஸோ அப்போ θ is equal to θ1 plus θ2. அப்போ θ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் we go to formula. angle AMB is equal to θ1 plus θ2 is equal to θ. Then if theta is measured in radians, then theta is equal to the basis form parallax form இருக்குல்லையா, அதில் opposite side என்னது AB into divided AM hypotenuse. AB divided AM. Approximately this AM equal to என்ன அப்படின்னு கேட்டால் MC ஈக்குவல் தான். ஆக்சுவலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதானே, இங்கே இருக்கிறதும் வந்து கிட்டத்தட்ட எப்படி தான் இருக்கும், கொஞ்சம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் அப்ராக்சிமேட்டில் ஈக்குவலாக தான் இருக்கும். தோராயமாக இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் இது வந்து ஒரு 35ன்னு வந்துச்சுன்னா இது ஒரு 36 கிலோமீட்டர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஏஎம்சி ஈக்குவல் டு எம்சி. அப்போ தீட்டா ஈக்குவல் டு இந்த ஏஎம்க்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், எம்சி. வி நீட் எம்சி தான். ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எம்சி இஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைடட் தீட்டா. ஸோ we know that theta from this equation, theta value and AB distance in between angle நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு பிளேசஸ் ஆன் தி எர்த்தில். அந்த டிஸ்டன்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு மூன் டு எர்த்து சென்டர் ஆஃப் அந்த எர்த்தினோட இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் நம்ம எந்த பிளேஸை செலக்ட் பண்ணோம்லோ அந்த பிளேஸ்லேருந்து மூணுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஈஸிலி we can calculate. ஓகே, எப்போ கால்குலேட் பண்ண முடியும், knowing the values of AB and theta. Okay, thank you students. I think you are clear well. Okay.